நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு 2 பேர் வருவீங்க, ஒரு ஸ்கூலுக்கு 2 பேர், அது எந்த கலர் டீமாகவும் இருக்கலாம், எந்த கலர் டீமாகவும் இருக்கலாம். ஆனால் 2 பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுங்க. உங்களை வந்து உங்களோட பேச்சை வந்து இன்னும் 3 ஜட்ஜஸ் வருவாங்க மத்தியானம். அந்த 3 ஜட்ஜஸ் உட்காந்து உங்களை அசர்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நீங்கள் முதலே பேர் கொடுத்துருந்தோம். 6 பேர் தான் அலௌடு, 6 பேருக்கு மேலே அலௌடு இல்லை, டைம் இல்லை எங்களுக்கு. ஸ்கிப்ட்டுக்கும் உங்களுக்கு டாபிக் கொடுத்தாச்சு. அந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் இது பண்ணணும். இந்த டாபிக் நீங்கள் என்ன எந்த டாப்பிக்கில் வேணாலும் உங்களை கேட்கும், அது லாட்டு தான் கொடுப்போம். அது மத்தியானம் உங்களுக்கு டெசிஷன் எடுத்து கொடுப்போம். அந்த குரூப் ஈவெண்ட்டில் 8 பேருக்குமே அந்த 8 பேருக்குமே ப்ரைஸ் உண்டு. ஆக உங்கள் ஸ்கூலுக்கு கட்டாயம் ஒரு ப்ரைஸ் உண்டு. எந்த குரூப்பாக இருந்தாலும் உங்கள் ஸ்கூலுக்கு, அது அலாமத்தியாக இருக்கட்டும், தாய் சத்யாவா ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை கண்டோன்மெண்ட் ஸ்கூலாகவும் இருக்கட்டும், உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குரூப் பர்ஃபார்மன்ஸில் கிடைச்சிரும். இதை தவிர ஒரு ட்ரெஷர் ஹண்ட் நடத்தலான்னு இருக்கும். அது டைம் இருந்தால் நான் நடத்துவேன், அது எல்லாம் நடத்த முடியாது. நீங்கள் டயத்தில் நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள், அதை நடத்துங்க. இப்போது நம்மளுக்கு MSMEலேருந்து வந்திருக்கிற நம்ம ரொட்டேரியன் ஆந்தனி ஃபிர்மின் அப்படிங்கிற ஒரு பெரிய